ஸ்தோத்திரம். அ இந்த நாளிலும் அ நம்ம வந்து போன வாரத்தில நம்ம வந்து அ யவ் நம்ம வந்து ஒரு காரியத்த நம்ம அ குறிச்சு நம்ம பார்த்தோம். அதாவது நாம கர்த்தரை அறிகிற அறிகிற அறிவு. கர்த்தரை நம்ம அறிந்து கொள்வதை குறிச்சு நம்ம வந்து தியானிச்சோம். அது எவ்வளோ முக்கியம். ஆம் அதாவது அ தேவனையும், குமாரனையும் அறிவது தான் நித்திய ஜீவன் நம்ம பார்த்தோம். அதேமாரி கர்த்தர் சொல்லியிருப்பாரு. ஆ அவன் என் என் என எ எனக்கு எனக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். நீதியும் நியாயத்தையும் அந்த ராஜா செய்தான். அதுதான் என்னை அறிகிற அறிவு அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருப்பாரு. அப்ப வந்து நம்ம பார்த்தோம் கர்த்தரை அறிகிறோம்னா, நம்ம வந்து அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம செயல்படும்போது தான் நம்மளால சொல்ல முடியும். நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அ அப்படின்றதெல்லாம் நம்ம குறிச்சு நம்ம பார்த்தோம். ஆ அதேமாரி கர்த்தரை அறிகிறது என்பது வந்து காட நம்ம எவ்வளோ தூரம் அது வந்து அந்த வேர்டோட மீனிங் வந்து அது வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு அ நம்ம மைண்ட்ல நம்ம அறிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்ல. அது ஒரு ஒரு விஷயத்த அறிஞ்சுக்கிறது, கர்த்தரை குறிச்சு நம்ம அறிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்ல. இட்ஸ் மோர் டீப்பர். அது ஒரு ரிலேஷன்ஷிப் மாரி. ஆ அ ப ஹீப்ரூல அந்த அறிந்தார்கள் அப்படின்றது வந்து எப்படி ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் ஒருத்தர் ஒருத்தர் அறிஞ்சிருக்கிறாங்க. அந்த மாரி ஒரு டீப்பரான ஒரு ரிலேஷன்ஷிப்குரிய ஒரு வார்த்தை. கர்த்தரை அறிகிறது என்ற நம்ம கர்த்தரோடு உள்ள ரிலேஷன்ஷிப்ல நம்ம எவ்வளோ தூரம் அவரை அறிந்திருக்கிறோம். அவருடைய குணாதிசயங்களை அறிந்திருக்கிறோம். அவரை பற்றி நமக்கு தெரியும். அவர் நம்ம எவ்வளோ தூரம் அவர் நிச்சயமா நம்மள அறிந்திருக்கிற தேவன். நாம எவ்வளோ தூரம் அவரை அறிந்திருக்கிறோம். அப்படின்றத குறிச்சத நம்ம பார்த்தோம். அப்போ அ இந்த கர்த்தரை அறிகிற அறிவு, அது வந்து நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப முக்கியன்றத நம்ம கடந்த வாரத்திலயும் நம்ம பார்த்தோம். அ இந்த வாரத்திலயும் அ இன்னும் கொஞ்சம் இதே டாபிக்ல கர்த்தரை அறிகிறது குறிச்ச விஷயத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் வசனங்கள வைத்து, அ அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம இந்த நாள்ல நம்ம தியானிப்போம். ஆம் நான் இன்னைக்கு வந்து நம்ம அ ஹோசியா 2 19, 20ல பார்த்தீங்கன்னா, அ இந்த அதிகாரம் முழுவதுமே ஹோசியா வந்து அ இஸ்ரவேல் அதாவது யூதா, இஸ்ரேல் 2ஆ பிரிஞ்சிருக்கும்போது, இஸ்ரவேல் தேசத்துக்காக தேவன் அனுப்பின வந்து ஒரு ப்ராஃபட். ஸோ அவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு அ என்ன பண்ணாரு, அவர் தீர்க்க தரிசனம் அ காட் வந்து ஏன்னா யூதா வந்து அ பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போச்சு. அப்புறம் மீண்டும் வந்தாங்க. ஆனா இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அசீரியர்களால சிதறடிக்கப்பட்டுருவாங்க. அந்த 10 கோத்திரமும் சேர்ந்தது தான் இந்த இஸ்ரேல் கோத்திரம். அவங்க என்ன பண்ணப்பட்டுருவாங்க, முற்றிலுமா அ அ அசிரியர்கள்னால சிதறடிக்கப்பட்டுருவாங்க. ஸோ, அப்போ அவங்களுக்கு வந்து காட் வந்து அவங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வச்சிருந்திருப்பாரு. ஏன்னா, அவங்க வந்து கடவுள என்ன பண்ணியிருப்பாங்க, விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. அவருடைய வழிகள விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. அதனால தேவன் அவங்களுக்கு அந்த ஒரு நியாய தீர்ப்ப குடுத்திருப்பாரு. ஆனா, அவங்களுக்கும் என்ன பண்ணியிருப்பாரு, தேவன் அவங்க மேல இறங்கி என்ன பண்ணுவார், கடைசி நாட்கள்ல நான் அவங்கள கூட்டி சேர்ப்பேன் அப்படின்ற ஒரு அ அத வந்து காட் வந்து ரொம்ப அழகா இந்த ஓசியா அதிகாரத்த படிக்கும்போது நமக்கு தெரியும். ஆம், ஆம். அவர் எப்படி அவர் வந்து அவருடைய இருதயம் எப்படி இருக்கு அந்த ஜனங்கள் மேல அப்படின்றத குறிச்சு, ஓசியா வந்து ஆம் ஒரு ஒருத்தங்கள விவாகம் பண்ண சொல்லுவாங்க. அந்த விவாகம் பண்ற பெண் வந்து அந்த கணவர விட்டு போயிடுவாங்க, வேற ஒருத்தவங்க கிட்ட. இருந்தாலும் ஆ அவங்கள தேடி அந்த கணவர் வந்து திரும்ப போய் அவங்கள கூட்டிட்டு வர்ற மாரி, ஆ அந்த அந்த அவருடைய இருதயம் எப்படி இருக்கோ, அது மாரி இருக்கு. என்னோட இருதயம் வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போன என் ஜனங்கள் மேல அப்படி இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஸோ அப்படி சொல்லும்போது, அ அங்க வந்து காட்ஸ் இங்க வார்த்தைகள சொல்லியிருப்பாரு. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும், நியாயமும், கிருபையும், உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். ஆம். நீ எப்படி என்ன அறிஞ்சு கொள்ளுவேன்னா, நான் உன்ன என்ன பண்ணுவேன், எனக்குன்னு நான் நியமிச்சுக் கொள்ளுவேன். நித்திய விவாகத்துக்குன்னு நான் உன்ன எனக்கு நியமிச்சுக் கொள்ளுவேன். நீதியும், நியாயமும், கிருபையும், உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமிச்சுக் கொள்ளுவேன். நீ என்னை அறிந்து கொள்ளுவாய் அப்படின்னு அவர் சொல்லுவார்.
ஆமா. அப்ப நாம கடவுள அறிந்து கொள்றது வந்து, தேவன் நமக்கு வந்து எப்படி ஒரு கிருபைய அவர் கொடுக்கிறார்ன்னா, அ அவரு அவரு அவர் நம்மளை வந்து அவருக்கென்று நியமித்துக் கொள்றாரு. அவருக்கென்று நம்மளை அவர் நியமித்துக் கொள்றதுனால, நாம என்ன பண்ணுவோமோ, அவரை நன்கு அறிந்து கொள்ளுவோம். ஆ அப்படின்ற ஒரு அ நாம கடவுள அறிந்து கொள்ளும்படியா தேவன் நமக்கு கிருபைகள வச்சிருக்கிறார். நம்மள அப்படி என்ன பண்றார்? நம்மளை நியமித்துக் கொள்றார். அவருக்கென்று நம்மளை நியமித்துக் கொள்கிறார். நம்ம கிறிஸ்துவுக்கு யாரா இருக்கிறோம்? மணவாட்டியா இருக்கோம். அவருடைய சபை வந்து கிறிஸ்துவுக்கு மணவாட்டியா இருக்கு. அப்ப நாம யாரை அறிந்து கொள்ளுகிறோம்? நம்மளுடைய கர்த்தரை, நம்மளுடைய மீட்பரை நம்ம அறிந்து கொள்ளுவோம். அப்படின்னு தேவன் வந்து நம்ம நம்ம கூட அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆம் அ ரிலேஷன்ஷிப்ப காட் நமக்கு என்ன பண்ணி குடுக்குறார்? அவர் கிருபையா ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்ப நாம என்ன பண்ணணும்? நம்ம கர்த்தரை அறிந்து கொள்ளணும். இதுல யூஸ் பண்ற இந்த வேர்ட்ஸ் பாருங்க. "நீதியும், நியாயமும், கிருபையும், உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன்." இது என்னது? நீதி, நியாயம், கிருபை. இதே இது வந்து அ இன்னொரு இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கும். அ எரேமியா 9 23, 24ல நான் வாசிக்கிறேன். ஆம். அதாவது ஞானி தன் ஞானத்தைக் குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தைக் குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தைக் குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும், நியாயத்தையும், நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதைக் குறித்தே மேன்மை பாராட்டக் கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க வந்து எரேமியா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, ஒரு மனுஷன் வந்து ஆம், அவன் மேன்மை பாராட்டணும்னா, இப்போ உலகத்துல வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தங்க நம்மகிட்ட இருக்கிற நம்மளுடைய தாளந்துகள குறிச்சு நம்ம மேன்மை பாராட்டலாம். எனக்கு நெறைய ஞானம் இருக்கு. எனக்கு நெறைய செல்வம் இருக்கு. எனக்கு டேலண்ட் இருக்கு. எனக்கு இந்த காரியம் எனக்கு இது இது என்னோட பெலன். இது என்னோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஒவ்வொருத்தங்க வந்து ஒவ்வொரு விஷயத்த மேன்மையா நினைக்கலாம். ஆனா காட் தீர்க்கதரிசி மூலமா சொல்றது என்னன்னா, அதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாது. அதெல்லாம் நமக்கு மேன்மை கிடையாது. அது வந்து அ மேன்மை லெட் ஹிம் நாட் குளோரி இன் தீஸ் திங்ஸ். மனுஷங்களுக்கு வந்து அது என்னது இல்லையா? மேன்மை கிடையாதாம். உண்மையிலே ஒரு மனுஷனுக்கு எது மேன்மைனா, ஆ நீதியையும், நியாயத்தையும், கிருபையும், நியாயத்தையும், நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். அப்போ ஒருத்தன் வந்து அ கர்த்தர் யாருன்னு அறிந்து உணர்ந்து இருக்கிறானா, அ அவர் வந்து கிருபையும், இரக்கமும், நீதியும் செய்கிற தேவன் அப்படின்றத அவன் வாழ்க்கையில அவன் அனுபவிச்சிருக்கிறானா, அவன் வந்து அவன் லைஃப்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அவன் காட குறிச்சு அவனுக்கு அந்த அறிவும், உணர்த்துதலும் அவனுக்கு இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா, அதுதான் அத குறிச்சு தான் அவன் என்ன பண்ணலாமா? மேன்மை பாராட்டலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம தேவனை வந்து அறிகிறோம்னா, அவருடைய குணாதிசயங்கள், அவர் கிருபை உள்ளவர், அவர் நியாயம் உள்ளவர், நீதி செய்கிறவர், இதெல்லாம் செய்கிறவர் தான் கர்த்தர். அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு அறிவு இருக்கணும். ஒரு உணர்த்துதல் இருக்கணும். அ நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம கடவுளுடைய குணாதிசயத்துல அவருடைய கிருபைய மட்டும் நம்ம நெறையா அறிந்திருக்கிறவர்களா, உணர்ந்தவர்களா இருப்போம். அவருடைய நியாயங்கள குறிச்சு நமக்கு தெரியாம இருக்கும். இல்ல அவரு நீதி செய்கிற தேவன்றத குறிச்சு நம்ம அறியாம இருப்போம். ஆனா, கர்த்தரை நம்ம முழுமையா அறிந்து கொள்ளணும்னா, அவருடைய குணாதிசயங்கள், அவர் நியாயத்தை விரும்புகிறது. நான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, "இவைகளின் மேல் பிரியமா இருக்கிறேன்" அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அப்போ கர்த்தர் வந்து அவர் நியாயமுள்ள தேவன். ஆனா, அவர் கிருபையுள்ள தேவன். அவர் நீதி செய்கிற தேவன். அப்போ அவருடைய குணாதிசயங்களாகிய இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்ல வந்து நம்ம அனுபவிக்கிறவர்களா, அவர குறிச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறவங்களா இருக்கணும். நம்ம காட் கூட உள்ள ரிலேஷன்ஷிப்ல நம்ம அவர குறிச்சு அறிந்து கொள்றதுல, அவர் எப்படிப்பட்டவர்ன்றத அறிந்து கொள்ளல, அவர் கிருபையுள்ள தேவன். எவ்வளோ கிருபையுள்ள தேவன்றது நமக்கு ஒரு உணர்வு இருக்கணும். அவர் எவ்வளோ நியாயமுள்ள தேவன். அ நம்ம
நம்மளும் எவ்வளோ நியாயத்தை செய்கிறதுல அவருக்கு பிரியமாக இருக்கும், அவர் எப்படி எல்லா விஷயத்திலும் நியாயமாக செய்கிறார் அப்படின்றத குறித்து நமக்கு ஒரு அறிவு இருக்கணும். அவருடைய நீதியை குறித்து என்ன இருக்கணும், நமக்கு ஒரு ஞானம், ஒரு அறிவு இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் அவர் என்ன பண்ணுறார், அவர் விரும்புகிறார். இதே இது பார்த்தீங்கன்னா பவுலும் வந்து சொல்லியிருப்பாங்க. 2 கொரிந்தியர்ல 1 கொரிந்தியர் 10:17 என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆம், ஒருவன் மேன்மை சரி, 2 கொரிந்தியர் 10:17 மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆம், ஆஹ், நம்ம வந்து எதையாவது குறித்து நம்ம மேன்மை பாராட்ட முடியும்னா, நம்ம எதை குறித்து மேன்மை பாராட்டணும்னா கர்த்தரை குறிச்சே மேன்மை பாராட்ட கடவன். நம்ம கர்த்தரை எவ்வளோ அறிந்திருக்கிறோன்றதை குறித்து எரேமியால சொன்னபடி தான் தேவன் வெளிப்படுத்தின மாதிரி தான் ஒருத்தன் எதை குறித்து மேன்மை பாராட்டலான்னா, நான் கர்த்தரை எவ்வளோ அறிந்திருக்கிறேன், அதுதான் நமக்கு என்னது மேன்மை. வேற எதுவுமே மேன்மை கிடையாது. இந்த அதிகாரத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது கூட பவுல் வந்து அவர் அந்த சபைகளுக்கு என்ன பண்றாரு, அவங்களுக்கு கடிந்து அவர் சில ஆலோசனைகளை கொடுப்பார். அப்ப அந்த சபையில் உள்ளவங்க வந்து பவுலை குறித்து என்ன பண்ணலாம், இவர்கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஆனா பவுல் சொல்லுவாரு, இந்த விஷயத்துல வந்து நான் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இருக்கு, என் மூலமா சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. கர்த்தரை வந்து நான் கர்த்தரை அறிஞ்சிருக்கிறது மூலமா நீங்க என்ன உங்களுக்கு அந்த என்னால அந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சுது. அப்ப அவர் வந்து அந்த இடத்துல வந்து அவரை குறித்து மேன்மை பாராட்டுறதுக்குன்னு ஒரு ஒரு காரியம்னா அவர் ஒரே விஷயம் என்ன சொன்னாருன்னா, கர்த்தரை குறித்து தான் நம்ம மேன்மை பாராட்ட முடியும். நாம் அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லயும் நமக்கு இருக்கிற ஒரே மேன்மை என்னன்னா, நாம வந்து கர்த்தரை எவ்வளோ அறிந்து கொள்றோன்றது தான் நமக்கு என்னது மேன்மை. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம மேன்மையா நம்ம எதை பெற்றுக்கொள்ள முடியும்னா, கர்த்தரை நம்ம அறிஞ்சுக்கிறது தான் நமக்கு என்னது மேன்மை அப்படின்றத இங்க பார்க்கிறோம். பவுலும் இங்க அதே தான் சொல்றாரு. சரி. அப்போ அப்போ கர்த்தரை அறிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து நம்ம பர்சனலா நமக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்றத பார்க்கிறோம். 2 பேதுருல இத குறிச்சு இன்னும் கொஞ்சம் கர்த்தரை அறிகிறதை குறிச்சு ஒரு அழகான அ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அ அதுல என்ன சொல்லியிருக்கும்னா, 2 பேதுரு 1, 2 தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகக் கடவது. நம்ம வந்து தேவனையும் கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிறதுனால நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருகக் கடவுதுன்னு அவர் சொல்லிட்டு, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. அதாவது இங்க என்ன சொல்றாருன்னா, நம்ம அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, அதாவது நமக்கு வந்து கிடைக்கிற எல்லா அவரை அறிகிற அறிவினால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பேதுரு சொல்றார். நம்ம தேவனையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவையும் நம்ம அறிகிற அறிவினால நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஜீவனும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் ஆ தேவன் நமக்கு அவரை அறிகிற அறிவினால நமக்கு என்ன கொடுக்கிறாரா? ஜீவன கொடுக்கிறாரா? தேவ பக்திய நமக்கு கொடுக்கிறாராம். நம்ம பிதாவையும் கிறிஸ்துவையும் நம்ம அறிந்து கொள்றதுனால நமக்கு என்ன கிடைக்குது? ஜீவனும், தேவ பக்தியும் நமக்கு கிடைக்குது. அத வந்து என்ன பண்றாரு? அவரே நமக்கு என்ன பண்றாரு? அளிக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, நம்ம அவரை அறிகிற அறிவினால நம்மளால என்ன பண்ண முடியும்னா, அ இந்த உலகத்துல என்ன இருக்குன்னா, இச்சையில இந்த உலகம் என்ன பண்ணிருக்கு? கேட்டுக்குள்ள அது இருக்கு. கேடு கேடு அதாவது இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேடு. அ உலகத்துல என்ன பெரும் சத்துரு பிசாசானவன் வந்து மனுஷங்கள கட்டி போடுறது எதனால?
பாவத்தினால, அந்த இச்சைங்கிற பாவத்தினால, அந்த இச்சையினால உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நம்மள என்ன பண்றாரு காட்? அவரை அறிகிற அறிவினால நம்மளை தப்புவிக்கிறார். நாம வந்து இந்த பாவங்களுக்குள்ள நம்ம விலகக்கூடிய ஒரு பலன் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா, நம்ம அவரை அறிகிற அறிவினால. ஸோ அவரை அறிகிற அறிவினால அதுலேருந்து நம்மளை என்ன பண்றார்? தப்புவிச்சு, திவ்ய ஸ்பாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. நம்மள என்ன பண்றாரு? திவ்ய ஸ்பாவம். தேவனுக்குரிய ஸ்பாவம். இயேசு கிறிஸ்துவை போல நம்மளை மாற்றுகிறதற்கு, அவருடைய ஸ்பாவத்துக்கு நம்மள என்ன பண்றாரு? ம பங்குள்ளவர்களா அந்த ஸ்பாவத்துக்கு, அந்த நேச்சருக்கு நம்மள என்ன பண்றார்? நம்மளை பங்குள்ளவர்களா மாற்றுகிறார். மாற்றும் பொருட்டு, மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு. இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இது எல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா, நாம தேவனையும் கிறிஸ்துவையும் அறிகிறதுனால, நமக்கு இந்த காரியங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நடக்குது. நம்ம நம்ம என்ன பண்றோம்? நம்ம ரட்சிக்கப்படும்போது இயேசு கிறிஸ்துவ நோக்கி பார்க்கிறோம். அது ஒண்ணு தான் நம்ம செய்றது. நம்ம 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 பக்கத்துலேருந்து நம்ம என்ன செய்றோம்? நம்ம மனம் திரும்பி நம்மளுடைய நிலையை அறிஞ்சு நம்ம கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்க்கிறதுனால, அந்த அதன் மூலமா அவரை அறிகிறதுனால, நமக்கு எவ்வளோ பெரிய மேன்மைகள் இருக்குன்னு பாருங்க. நம்ம என்ன பண்றோம்? உலகத்தின் கேட்டுக்கிருந்து நம்ம தப்புவிக்கப்படுறோம். அந்த திவ்ய ஸ்வாவத்துக்கு பங்குள்ளவர்களாகிறோம். ஜீவனுக்கும், தேவ பக்திக்கும் உடையவர்களா நம்ம மாறுறோம். அப்ப இது எல்லாத்தையும் நம்ம நம்ம அவரை அறிகிற அறிவினால நம்ம என்ன பண்றோம்? பெற்றுக்கொள்றோம். ஆனா, இங்க இதே அதிகாரத்துல பவுல் என்ன சொல்லுவாருன்னா, ஆ அ உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களும் இருக்க ஒட்டாது. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினார். இதுக்கு அடுத்த வசனத்துல நம்ம அவரை அறிகிறோம். இந்த அறிகிற அறிவினால நம்ம வந்து நமக்கு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்கு. ஆனா இது அவரை நம்ம அறிந்து கொண்டு நாம வந்து அ அவரை அறிந்தும் நம்ம வீணர் கனியற்றவர்களா இருக்க முடியுமா? ஆனா அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பேதுரு வந்து சொல்லியிருப்பாரு. ஒரு சில வசனங்கள். என்னன்னா, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தையும், தைரியத்தோடே ஞானத்தையும், ஞானத்தோடே இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடே பொறுமையையும், பொறுமையோடே தேவ பக்தியையும், தேவ பக்தியோடே சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடே அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது. அப்படின்னு பேதுரு சொல்லுவார். அப்போ நம்ம கர்த்தரை அறிகிறோம். இந்த மேன்மைலாம் நமக்கு இருக்கு. ஆனா இந்த மேன்மையை நம்ம பெற்றுக்கொண்டோம். நம்ம வந்து அ அத நம்ம அந்த மேன்மையினால நமக்கு அந்த கனிகள், அந்த அ அதனால உண்டாகிற பலன் நம்ம லைஃப்ல இருக்கணும்னா, நம்ம என்ன பண்ணணும்னு பேதுரு சொல்லியிருப்பாருன்னா, இங்க நம்ம வாசிச்ச ஒவ்வொரு காரியங்களும் நம்ம அ அ அந்த காரியங்கள நம்ம அனுதினமும் நம்ம என்ன பண்ணணுமா? அதுல நம்ம பெருகுகிறவர்களா இருக்கணும். இந்த லிஸ்ட்ல உள்ள 8 காரியங்களும் ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ரொம்ப முக்கியம். அ எதெல்லாம்? விசுவாசம். விசுவாசம் எப்பவுமே நமக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். அதோட நம்ம எத கூட்டி வழங்கணும்னா, தைரியம். தைரியம் உள்ளவர்களா இருக்கணும். அப்புறமா அதோட ஞானத்தையும் நம்ம கூட்டி வழங்கணும். காரியங்களை குறிச்சு நமக்கு என்ன இருக்கணும்? ஆவிக்குரிய காரியங்களை குறிச்சும் நமக்கு ஒரு ஞானம் இருக்கணும். தேவன் வந்து எல்லாத்தையும் ஒரு ஞானத்தோட அவர் செய்கிறவர். ஆ ஆ எது எல்லாத்துலயும் அவருடைய ஞானம் இருக்கு. அப்ப நம்மளும் தைரியத்தோட நம்ம ஞானம் உள்ளவர்களாய், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தை கூட்டி வழங்கணும். ஆ நமக்கு என்ன இருக்கணும்? எல்லாத்துலயும் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். ஆ அதே மாரி இச்சை அடக்கத்தோடு பொறுமையையும். நமக்கு என்ன இருக்கணும்? பேஷன்ஸ் இருக்கணும். நம்ம எல்லா இடங்கள்லயும் பொறுமையை காக்கிறவர்களா, பொறுமையை வெளிப்படுத்துறவர்களா இருக்கணும். அதோட தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், அப்புறமா அன்பையும். ஸோ இதெல்லாம் நம்ம கூட்டி வழங்கும்போது, அது என்ன இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம அவரை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க விடாது. அப்ப நம்ம அவரை அறிந்திருக்கிறோம்னா, அது அவரை அறிந்திருக்கிறதோட மாத்திரம் இல்ல, அதன் மூலமா நம்ம லைஃப்ல கனிகள் இருக்கும். இது எல்லாம் நம்ம ஆக்ஷன்ல செய்யும்போது அப்படின்னு அவர் சொல்றார். இது ரொம்ப என்ன பண்ணப்பட்டிருக்கு? அழகா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம வந்து
பேதுரு என்ன சொல்றார், நம்ம கிறிஸ்துவை அறிகிறது தான் நமக்கு எல்லாமே, எல்லாத்துக்கும் சோர்ஸ் என்னது, நம்ம அவரை அறிகிறதுனால தான். அப்போ நம்ம அவரை அறியும் போது நம்ம லைஃப்ல இந்த கனிகள்லாம் என்ன பண்ணணும், காணப்படணும். இதெல்லாம் நம்ம வந்து ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு பேதுரு சொல்லுவார். ஆஹ் உம் ஆஹ் நம்ம நம்ம இந்த இது பார்த்த மாதிரி, ஆம், ஆம், ஒரே ஒரு ஆஹ், இன்னும் சில விஷயங்கள் மட்டும், அதாவது யோவான்ல சொல்லப்பட்டிருக்கும். 1 யோவான் 4வது அதிகாரத்துல 7, 8, 9 வசனங்கள் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமா, இங்க நம்ம பார்க்கிறோம், அன்பில்லாதவன் என்ன பண்ண மாட்டானா, தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு யோவான் அவர்கள் சொல்றாங்க. தேவன் எப்படி இருக்கிறாரு, அன்பாகவே இருக்கிறார். அப்போ அன்பு இல்லைன்னா அவன் என்ன அவன் வந்து தேவனை அறியான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆஹ் ஏன் அப்படி சொல்றோம்னா, தேவன் வந்து அவர் செய்கிற எல்லாத்துக்கும் ஆஹ் மூல இது என்னன்னா அன்பு தான். தேவன் வந்து அன்பாகவே தான் இருக்கிறார். அப்போ அந்த அன்பு தான் வந்து என்னது, எல்லாவற்றுக்கும் கோரான ஒரு விஷயம். அப்போ ஒருத்தன் வந்து அவன்கிட்ட அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து தேவனை அறியான்னு சொல்லிடுறாரு. யோவான் வந்து பிளெயினா சொல்லிடுறாரு. எவ்வளோ அவங்க கிட்ட வரங்கள் இருக்கலாம், ஆவின் வரங்கள் இருக்கலாம், ஆஹ் கர்த்தருக்காக அவங்க நிறைய காரியங்களை செய்யலாம், என்ன வேணா இருக்கலாம். நம்ம வெளிப்படையா செய்யற காரியங்கள் பெருசா இருக்கலாம். ஆனா இருதயத்துல என்ன இருக்கணும், அன்பு இருக்கணும். அந்த அன்பு இருந்தாதான் நம்ம வந்து தேவனை என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். அவர் வந்து எல்லாவற்றையும் அன்பினால செய்கிறார். அப்போ நம்ம தேவனை அறிகிறதற்கு ரொம்ப ரொம்ப கோரான விஷயம் என்னன்னா அன்பு. அன்பு இல்லைன்னா என்ன அர்த்தம், நம்ம தேவனை அறிந்து கொள்ளவே முடியாது அப்படின்னு யோவான் சொல்லுகிறார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா, ஏசப்பா என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னை என்னை பார்க்கிறவன் பிதாவை பார்க்கிறான். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவை அறிந்திருக்க மாட்டான். அதாவது பிதாவை வந்து நமக்கு முழுமையா வெளிப்படுத்தினவர் யாரு, இயேசு கிறிஸ்து தான். நம்ம ஏசப்பாவை பார்த்து தான் நம்ம என்ன பண்றோம், பிதாவை அறிந்து கொள்றோம். பிதாவுடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்றோம். பிதா எப்படி அன்பானவர்ங்கிறத ஏசப்பா தம்முடைய அன்பை பூமியில நமக்கு வெளிப்படுத்தினது மூலமா தான் நம்ம அறிந்து கொள்றோம். அப்போ நம்ம பிதாவை அறிந்து கொள்றது எல்லாமே யார் மூலமான, நம்மளுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான். ஆம், அது ஒரு யோவான் 14:7 இருக்கு. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். ஆமா, ஏசப்பா இதான் என்னை அறிந்தீர்களானால் நீங்க பிதாவையும் அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு அவர் ஏசப்பா சொல்றார். நம்ம வந்து பிதாவை நம்ம என்ன பண்ணல, நம்ம வந்து மனுஷங்க பிதாவை என்ன பண்ணல, மாம்சத்துல பார்த்ததில்ல. ஆனா ஏசப்பா என்ன பண்ணார், இந்த பூமிக்கு நம்மளை தேடி வந்தார். அவர் வந்து நம்ம கூட என்ன பண்ணார், 33 வருஷங்கள் பூமியில வாழ்ந்தார். அவர் தம்மை எல்லாருக்கும் தம்மை வெளிப்படுத்தினார். அவர் வந்து அவருடைய கிரியைகள் எல்லாரும், அவர் சீஷர்கள், அவர் கூட இருந்த சீஷர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, பார்த்து அவரை அறிந்தாங்க. அப்போ ஏசப்பா தம்மை வெளிப்படுத்தியிருக்கார். நமக்கு வந்து மாம்சத்துல தேவன் என்ன பண்ணியிருக்கார், நம்ம அவருடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக என்ன பண்ண அந்த பூமியில மாம்சத்துல அனுப்பினார். அப்போ நம்ம மனுஷங்க நமக்கு வந்து பிதாவை அறிஞ்சிக்கிறதுக்கு, தேவனை அறிஞ்சிக்கிறதுக்கு ஒரே ஒரே மெயினான வழி எப்படின்னா ஏசப்பா தான். அவர் தான் நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கின்றார். அப்ப ஏசப்பாவை நம்ம பார்க்கும்போது, அவர் நமக்கு வெளிப்படுத்தும் போது, நம்ம அவரை அறிந்து கொள்ளும் போது, நம்ம யாரை அறிந்து கொள்கிறோம், பிதாவை நம்ம அறிந்து கொள்கிறோம். ஏன்னா ஏசப்பா என்ன சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ
அப்போ ஏசப்பாவை நம்ம அறிந்து கொள்ளும்போது நம்ம பிதாவை அறிந்து கொள்ள முடியும். ஏசப்பாவுடைய அன்பை நம்ம பார்க்கும்போது நம்ம அது பிதாவினுடைய அன்பு. ஏசப்பாவுடைய அவர் முழுமையா பிதாவுடைய குணாதிசயங்களை என்ன பண்ணார்? ஏசப்பா வெளிப்படுத்தினார். அது அப்போ நம்ம தேவனை அறிந்து கொள்றதுக்கு நம்ம யாரை நோக்கி பார்க்கிறோம்? நம்மளுடைய இரட்சகராகிய கிறிஸ்துவை தான் நம்ம என்ன பண்றோம்? நோக்கி பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் ஒரு வசனம் 1 யோவான் 3:6 வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஆம், ஆ, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. ஆம், அதாவது என்ன என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆ, நம்ம அவரை அறியும் போது நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பாவம் செய்ய மாட்டோம். பாவம் செய்கிற எவனும் என்ன என்ன இல்லையா? அவரை அறியவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆம், ஸோ நம்ம காடை அறிந்து கொள்றது மூலமா நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து பாவத்திலேருந்து நம்ம தப்புவிக்கப்படுறோம். பாவம் செய்கிறது பாவத்திலேருந்து நம்ம விடுவிக்கப்படுறோம். அவரை அறிகிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம்? ஆ, நம்ம விடுவிக்கப்படுறோம். ஆ, யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து வந்து வெளிப்பட்டு அவருடைய வெளிச்சம் இந்த பூமியில வராம இருந்ததுன்னா, மனுஷர்கள் நம்ம இந்த நாள் வரைக்கும் என்ன இருக்கும்? பாவத்திலேயே தான் எல்லாருமே இருந்திருப்பாங்க. ஆ, ஏன்னா இயேசு கிறிஸ்து வெளிப்படாம ஆம், பழைய ஏற்பாட்டில் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளோ ஆ, தேவன் அவ்வளோ அற்புதங்களை அவங்களுக்கு செஞ்சாலும் ஆ, சி- சிவந்த ஆ, சமுத்திரத்தை ரெண்டா பிறக்கத்தக்கதான அற்புதங்களை செஞ்சாலும் மனுஷங்களுடைய இருதயம் வந்து ஈஸியா என்ன பண்ணிடுது? வழி விலகி போகக்கூடிய ஒரு காரியமா தான் இருந்தது. இஸ்ரேல் ஜனங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு ஜெனரேஷன் காடோட அற்புதங்கள பார்த்துருப்பாங்க. ஆனா, அந்த ரிலேஷன்ஷிப் அவருடைய அன்ப குறிச்சு அவ்வளோ அவங்க இருதயம் அதோட ஏசப்பா தேவன் மேல அது அ இல்லாம இருக்கும்போது, அவங்க ஈஸியா என்ன பண்ணிடுறாங்க? அத மறந்துடுறாங்க. தேவன் எவ்வளோ பெரியவர்ன்றத அவரை அறிகிற அறிவ ஈஸியா மறந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க? பாவத்துல விழுந்துடுறாங்க. அப்ப மனுஷங்க வந்து ஆம், நம்ம வந்து தேவனை நம்ம அறிஞ்சு அவர் நம்மளை இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரனை நமக்காக அனுப்பி இந்த பூமியில அனுப்பிச்சு அவரை வந்து அந்த சிலுவையில அந்த மரணத்தை ரத்தம் சிந்தும்படியா அவரை தம்முடைய குமாரனை கொடுத்து அவ்வளவா நம்ம கிட்ட தேவன் என்ன பண்ணியிருக்கார்? அவரை நமக்கு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்ம அவரை அவரை இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிகிறதின் மூலமா தான் என்ன ஆகுது? நம்மளுடைய இருதயத்துல நம்ம கடவுளை என்ன பண்ண முடியுது? நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுது. ஆ, நம்ம என்ன பண்ண முடியுது? பாவத்தை விட்டு நம்மளால விலக முடியுது. ஆ, இதே தான் எரேமியா 24:7 நம்மளால பார்க்க முடியும். ஆ, எரேமியா 24:7 என்ன சொல்லுவார்ன்னா, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் இருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அப்போ நம்மளுடைய முழு இருதயத்தோட நம்மளுடைய தேவன் நான் கர்த்தர்ன்னு அறிந்து கொள்ளக்கூடிய அந்த இருதயம் தேவன் நமக்கு எப்படி கொடுக்குற அந்த புது இருதயம் நமக்கு எப்படி நம்ம இருதயத்துல நம்ம கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த ஒரு இது எப்படி வருதுன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான். அவரை அவரை நோக்கி பார்க்கிறதன் மூலமா அவருடைய அன்பின் மூலமா தான் நம்ம இருதயம் என்ன பண்ணப்படுகிறது? மாறுகிறது. அவருடைய அந்த அன்பு தான் நம்ம இருதயத்தை என்ன பண்ணுது? மாத்துது. கர்த்தர் சொல்லுவார், இதோ மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பின் கயிறுகளினால் உன்னை இழுத்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. மனிதர்களை வந்து கட்டி இழுக்கிற அன்பின் கயிறு. ஒரு 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 மனுஷனை வந்து எது ரொம்ப மூவ் பண்ணுது? அந்த அன்பு. அன்பு தான் என்ன பண்ணுது? அவன கட்டி இழுக்குது. அப்ப அந்த அன்பின் கயிற்றினால நான் உன்னை கட்டி இழுத்தேன் அப்படின்னு சொல்றார். அப்ப நம்மள வந்து தேவன் வந்து எதன் மூலமா நம்ம இருதயத்தை வந்து அவர் பக்கம் திருப்பியிருக்கிறார்? அவரை அறிகிற அறிவுக்கு நேரா நம்ம திருப்பியிருக்கிறார்ன்னா, தம்முடைய குமாரனை நமக்கு கொடுத்து, அவருடைய அன்பை நமக்கு காண்பிச்சதின் மூலமா தான் நம்ம என்ன பண்றோம்? அவரை அறிகிற அறிவுக்குள்ளாக நம்ம வந்து வந்திருக்கிறோம். அந்த 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 அன்பு தான் என்ன பண்ணுது? நம்மள வந்து நம்ம இருதயத்தை வந்து கர்த்தருக்கு நேரா பார்க்க வைக்குது. இந்த கிரியை யார் செஞ்சிருக்கா? நம்முடைய பிதா, அவருடைய அன்பினால தான் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? இழுக்கப்பட்டிருக்கோம். அவரை நம்ம அறிந்து கொள்ளுகிற கிருபையை நம்ம என்ன பண்றோம்? பெறுகிறோம். அப்போ அப்போ நம்ம கர்த்தரை அறிந்து கொள்றது தான் என்னது? நமக்கு மேன்மை. இன்னைக்கு நம்ம அந்த காரியங்கள தான் நம்ம
போன வாரம் பார்த்ததே தான் நம்ம இந்த வாரமும் அந்த கர்த்தரை அறிந்து கொள்றது எவ்வளோ ஒரு மனுஷனுக்கு மேன்மைங்கிறத நம்ம என்ன பண்ணோம் மீண்டும் தியானிச்சோம். அது ஒன்று தான் மேன்மை. வேதம் தெளிவாக சொல்லிடுச்சு. ஒருத்தன் அவனுடைய செல்வம் அவனுக்கு மேன்மை கிடையாது. பூமியில் உள்ள எந்த ஐஸ்வர்யம் மேன்மை கிடையாது. ஞானவானுக்கு அவனுடைய ஞானம் மேன்மை கிடையாது. எந்த மனுஷனுக்கும் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எது ஒரே ஒரு விஷயம் நமக்கு மேன்மை, நம்ம எவ்வளோ தூரம் நம்ம கர்த்தரை அறிந்து கொள்றோம். இப்போ ஒரு ஒர்க்கர் கிட்டனா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்ப்பாங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு நிறைய வேல்யூ கொடுப்பாங்க. நமக்கு வந்து எது நம்மளுக்கு வேல்யூனா நம்ம கர்த்தரை நம்ம லைஃப்ல நம்ம எவ்வளோ அறிஞ்சு கொள்றோம். நம்ம லைஃப்ல நம்ம போகிற நம்மளுடைய பாதைகள் மூலமா நம்ம கர்த்தரை எவ்வளோ அறிஞ்சுக்கிறோன்றது தான் நமக்கு என்னது, நமக்கு மேன்மை. அதுதான் நமக்கு முக்கியம் லைஃப்ல. நம்ம கர்த்தரை அறிந்து கொள்றது தான் நமக்கு என்னது முக்கியம். நம்ம அவரை அறிய அறிய என்ன பண்ணப்படுவோம், நம்ம வந்து மறுரூபமாக்கப்படுவோம். நம்ம தேவன் தம்முடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களா நம்மளை மாற்றுவார். மென்மையான அதுதான் நமக்கு ஜீவன். அவரை அறிகிற அறிவு தான் நமக்கு ஜீவன். அதுதான் ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய மேன்மை, பெரிய கிருபை. அந்த கிருபையை தேவன் என்ன பண்ணார், தம்முடைய அன்பினால நமக்கு அதை கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொடுத்திருக்கார். வேற எந்த வழியினாலையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, தேவனை அறிந்து கொள்ள முடியாது. பழைய ஏற்பாட்டுல சில பரிசுத்தவான்கள் வந்து தேவன்கிட்ட நெருங்குனாங்க. மோசேயை குறித்து நம்ம பார்க்குறோம். தேவனோட முகமுகமாய் அறிந்தவன் வேற தீர்க்கதரிசி இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கோம். நம்ம ரொம்ப கொஞ்சம் பேர் என்ன பண்ணிடலாம், விரல் விட்டு நம்ம சொல்லிடலாம். தானியேல், மோசே, ஆம், ஏனோக்கு, தேவனோட சஞ்சரித்தவங்க, தாவீது. அதாவது எப்படி சொல்லனா, கிறிஸ்து இல்லாம தேவனை வந்து அறிந்து அவரோடுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்க வந்து ரொம்ப நிறைய அநேகர்ன்னு நம்மளால சொல்லிட முடியாது. ஆனா இந்த நாட்கள்ல கிறிஸ்து நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு கிருபையை கொடுத்துருக்கார். நம்ம எவ்வளோ காட் தம்மை எவ்வளவா நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ அது அது அவர் நமக்கு கொடுத்த நமக்கு கிடைக்கிற மேன்மை. நம்ம அவரை அறிகிறது நமக்கு கிடைக்கிற மேன்மை. நம்ம அந்த மேன்மையை நம்ம என்ன பண்ணுவோம், விரும்பி நாம் அதை என்ன பண்ணுவோம், நாடுகிறவர்களா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.